Praise the Lord. Welcome back to our next session. இந்த அடுத்த செஷனுக்குள்ள உங்களை நான் வரவேற்கின்றேன். கேரக்டர் டெவலப்மெண்ட்டை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 செஷன்ல ஓவர் கமிங் ப்ரைட், பெருமையை மேற்கொள்வது எப்படி, தாழ்மையின் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது எப்படி, ஹவு டு ஓவர் கம் ப்ரைட் அண்ட் டெவலப் அ ஹம்பிள் ஆட்டிடியூட் என்ற காரியத்தை வேதவசனத்தின் ஆதாரத்துடன் நாம் படித்தோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவுதான் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டாலும் நாம் விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை நாம் விட்டு கொடுக்காமல் இருந்தால், if we don't yield, if we don't surrender to the work of the Holy Spirit, changes will not happen. நல்ல கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு முயற்சித்தாலும் நாம் விட்டு கொடுக்காத பட்சத்திலே மாற்றங்கள் வராது. So I encourage you to be very open to the work of the Holy Spirit. ஆவியானவருடைய கிரியைகளுக்கு நீங்கள் திறந்த நிலையோடு இருக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்கிறேன். கோபத்தை மேற்கொள்வது எப்படி, சாந்த குணத்தை வளர்த்து கொள்வது எப்படி என்ற காரியத்திற்குள்ள போகலாம் என்றுதான் நான் யோசித்தேன். பட் I thought before I do that, I will talk a little bit about overcoming rebellion and developing a submissive attitude. அதாவது முரண்டு பிடிக்கிற, இணங்காமல் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி, ரிபெல்லியன். தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கும், முரண்டு பிடிக்கும் ஒரு தன்மை. அது மிகவும் ஒரு பொல்லாத ஒரு குணாதிசயம். That is a very, very evil character trait that we have to be very aware of and if possible completely get rid of it from our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத முரண்டு பிடிக்கும் தன்மை இருக்குமானால் அதை அடையாளம் கண்டு கொண்டு அதனை முற்றிலுமாக அகற்ற தேவன் கிருபை செய்வாராக. Overcoming rebellion and developing a submissive attitude. அதிகாரத்திற்கு கீழே இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. When we stay under cover, we have protection. அதிகாரத்திற்கு கீழே வரும் பொழுது நமக்கு பாதுகாப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் அவருடைய கவர்ல இருக்கிறவன், அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே வருகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். When you stay under cover, you stay safe. There is protection. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய அந்த ஆளுகையின் வெளியில வந்த பிறகு, அந்த கவரிங் இல்லாத பொழுது they felt naked. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? When you come out of the covering of God, you feel naked and you feel vulnerable. It is important that we stay under cover. முரண்டு பிடிக்கிற தன்மை கடைசி காலத்தில் இது அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற சில கொடூரமான மனுஷனுடைய பிஹேவியர்ஸை நம்ம அங்க பார்க்கலாம். அதுல ஒன்று, இணங்காதவர்கள். Those who will not fall
in line, those who will not be aligned to the direction of the leadership or the authority. தேவனுக்கு கீழ்ப்படிவதனால, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவதனால உண்டாகிற நன்மைகள் ஏராளம். We must understand that when we stay under the authority that God has placed us, தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்திற்கு கீழே வரும் பொழுது நமக்கு அதில் பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆசீர்வாதங்கள் உண்டு. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பேதுருவில் வாசிக்கிறோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வேர்பிரித்து ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வந்தார். We are brought into a new kingdom. Now we need to understand how this kingdom operates. தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள, இந்த ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள இருளின் ராஜ்யத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டு வந்திருக்கிற நமக்கு இந்த ராஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜா இருக்கிறார் என்றும், எந்த ஒரு ராஜ்யத்திற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. We should not forget that whenever there is a kingdom, or when we talk about kingdom, there is a king and there must be some order and authority for things to go in peaceful manner. காரியங்கள் சரியாக நடப்பதற்கு நமக்கு சில ஒழுங்குகள் தேவை. ஆமென். ரைட். இங்கே பாருங்க, பெருமையை குறித்து நாம் படித்தோம். Immediately after that we are talking about rebellion. To some extent it is also connected. Lucifer இல்லையா, அவன் பெருமை கொண்டபடியினாலே அவன் முரண்டு பிடித்தான். He rebelled. First he had pride and then the outward action is rebellion. ரிபெல்லியன் என்றால் willful disobedience. அதாவது உங்களுடைய பலவீனத்தினால நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பது, உங்களுடைய அந்த போராட்டம், கீழ்ப்படியணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா முடியல, ஸ்ட்ரகிள் பண்றீங்க, that is different. But willful disobedience, அதாவது இப்படி நீ சொல்றியா, நான் செய்ய மாட்டேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது என்ற ஒரு attitude. எனக்கும் தெரியும், நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, I will not take instruction from you என்ற ஒரு reaction to the God placed authority over our life can be very very dangerous. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து திரிந்து கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம், 2 காரணம். The Israelites had 2 sins which costed them the promised land. One is rebellion and another one is unbelief. ஒன்று பிடிவாதம், மற்றொன்று அவிசுவாசம். Willful disobedience to God's leadership and to God's called man's leadership. அவர்களுக்கு அந்த சுதந்திரம், கானானுக்குள் போகிற சுதந்திரம் இல்லாமல் போனது. என முரண்டு பிடித்தார்கள். இதை குறித்து நீங்கள் வேதத்திலே பல இடங்களிலே இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அந்த முரண்டு பிடித்தபடினால, ரிபெல்லியனால அவர்கள் அந்த கானானுக்குள் போக முடியவில்லை. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் போக முடியவில்லை. லூசிஃபர், ரிபெல்லியன், தேவனுக்கு விரோதமாக, அவருடைய அதிகாரத்திற்கு விரோதமாக, அவர் ஏற்படுத்தின ஒழுங்குக்கு மாறாக தன்னை அவன் உயர்த்தி, ஆண்டவருடைய அதிகாரத்திற்கு விலகி, தன்னை தேவனுடைய ஸ்தானத்திலே வைத்து, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களை தன் பக்கம் இழுத்து ரிபெல்லியஸாய் இருந்தான். அது நமக்கு தெரியும். ஆதாம் தேவன் சொன்ன
ஒரு காரியத்தை அவன் கீழ்ப்படியவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாமோ கீழ்ப்படியாமல் போனான். What Eve faced was deception, but what Adam did was disobedience. ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்திற்குள் வந்தது. That was willful disobedience. ஆமென். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முரண்டு பிடித்து தேவனுடைய ஆசீரை நாம் இழக்க முடியும். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருந்த ஆதாமும் ஏவாளும் அந்த தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியிலே இப்பொழுது வந்து விட்டார்கள். நிர்வாணியாக அவர்கள் இருக்கிறதை உணர்கிறார்கள். சிம்டம்ஸ் ஆஃப் ரிபெல்லியன். இந்த முரண்டு பிடிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு சில அறிகுறிகள். Here are some indicators, some surface level evidences of the existence of that rebellious attitude. உங்களுக்கு அந்த முரண்டு பிடிக்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிறதென்றால் அது எப்படி வெளிப்படும், அது இருக்கிறதா என்பதை கண்டு கொள்வதற்கு வெளியிலே இருக்கிற காணப்படுகிற அடையாளங்கள் என்ன? முதலாவது அடையாளம், அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் எதை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார்கள், அல்லது கீழ்ப்படிந்தாலும் அதை ஒரு முழு மனதோடு செய்யாமல் they do it grudgingly. They don't obey, or even if they obey, they do it grudgingly. அந்த கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை, நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அந்த கியூஸ் அதிகாரத்தில் இருக்கிறவர்களிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இருக்காது. You don't obey, and even if you obey grudgingly. ஒரு பையன் அப்படித்தான் கிளாஸ்ல டீச்சர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். ஸ்டாண்ட் அப் என்று சொன்னாரான் டீச்சர். அதற்கு அந்த பையன் உட்கார்ந்திருந்தான். கோபம், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மேல ஒரு கோபம், அந்த ரிபெல்லியஸா அந்த பிஹேவியர் இருக்கிறது. He doesn't want to stand up. The teacher said again, stand up. இன்னமும் உட்கார்ந்திருந்தான். இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி ஸ்டாண்ட் அப் என்று சொன்ன பொழுது அந்த ஸ்டூடெண்ட் அப்படி எழும்பி நின்று ஸ்டிஃபா நின்று கொண்டு சொன்னானா வாத்தியாரை பார்த்து, I may stand up in front of you, but in the heart I'm sitting down அப்படின்னு சொன்னானா. அதாவது நான் வெளியில நிக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம் இப்ப, ஆனா உள்ளத்துக்குள்ள நான் உட்கார்ந்தா இருக்கிறேன்னு சொன்னான். See, this is the attitude of a rebellious person. இரண்டாவது, they criticize authorities. அதிகாரத்திலே உள்ளவர்களை குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு குரூப்லையும் லீடர்ஸ்க்கு விரோதமா பேசுகிற ஒரு 2 ஸ்பெசிமென்ஸ் இருக்கும். There will always be 1 or 2 specimens in any group who will have a strict rebellious attitude towards the authority. And they dare not speak when the leader is there, but they do when the leader is absent, and he or she will try to poison people around with their strict rebellious behavior. It is not for their blessing that they do it. It is for their own destruction they do it. They may think that they are causing damage to the leader in authority, but let me tell you,
You do it to your own disadvantage. You do it to your own destruction. That is the deceptive behavior which will ruin you. அதை பேசும்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. அதிகாரத்திற்கு முரண்டு பிடிக்கிறவர்களா நீங்கள்? உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற அதிகாரங்கள் இருக்கிறதே, அதற்கு எதிராக நிற்கக்கூடிய நபரா நீங்கள்? இந்த ரிபெலியஸ் ஆட்டிடியூடோட இருக்கிறவர்கள், they will form an alliance with like-minded people in the team. அந்த குழுவுல அந்த தலைவரை பிடிக்காத ஆட்கள் இருப்பார்களே, அவர்களோடு கூட கூட்டணி அமைப்பார்கள். and they will poison each other. அவர்கள் இதையே பேசி ஒருவரை ஒருவர் அவர்கள் நாசப்படுத்திக் கொள்வார்கள். They will form a subgroup within the primary group. அந்த பிரைமரி குரூப்புக்கு வெளியில ஒரு சப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர்கள் ரகசியங்களை பேசுகிறதை போல பேசுவார்கள். அந்த சர்காஸ்டிக் அந்த பிஹேவியர் இருக்கும். பெரிய டீம்ல அவங்க ஒன்னா இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து கொள்வாங்க. அந்த லீடர் பேசும் பொழுதோ அல்லது டைரக்ஷன் கொடுக்கும் பொழுதோ இவர்கள் ஒருவரை பார்த்து கொண்டு அந்த சர்காஸ்டிக் பிஹேவியர், அந்த ஒரு நக்கலான ஒரு நடத்தை அவர்கள் ஜீவியத்தில் இருக்கும். and they think they are one up. actually they are few steps down, sadly speaking. They give themselves to the enemy to ruin them. பிசாசு அவர்களை அழிக்கத்தக்கதாக அவனுடைய ரிபெலியஸ் ஆட்டிடியூட உங்களில் பார்க்கும் பொழுது அவன் களி கூறுகிறான். You become a pleasure for the devil and you become a pain for the team that you are part of. Might as well you leave the team than be a pain in the team. உள்ளே இருந்துகிட்டு விஷமா இருக்கிறத விட நீங்கள் இல்லாமல் இருக்கிறது நலம். If you are not able to submit to any God-given leadership, the best thing to do is to leave that environment than to stay there and ruin yourself. நீங்கள் அந்த இடத்திலே இருந்து உங்களை அழித்துக் கொள்ளுவதை காட்டிலும் அந்த இடத்தை விட்டு நீங்கள் விலகுவது நல்லது. One thing is you change or you leave. Don't be inside like a parasite. உள்ளே ஒரு விஷப்பூச்சி போல இருந்து நீங்கள் இருக்கிறதான அமைப்பையும் கெடுக்கவும் உங்களையும் கெடுத்துக் கொள்ளவும் நீங்கள் தொடர்ந்து அந்த நிலையிலே இருக்க வேண்டாம். சில கூட்டத்தில் ஐக்கியங்கள்ல என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய கூட்டத்தில் I can think of immediately pastors fellowships, ஊழியர்கள் ஐக்கியங்களை நான் நினைவில் எனக்கு இப்பொழுது வருகிறது. அந்த கூடுகையில முடிந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப்பு அப்படியே அதை குறித்து பேசுவதற்கு, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு தனியா எவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டாலும், எவ்வளவுதான் நீங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்க லஞ்ச் கொடுத்தாலும், எல்லாம் சாப்பிட்டாலும் அந்த ஒரு ரோடு கடையில உள்ள டீ கடையில போயிட்டு இவர்கள் கூடுகிற ஒரு கூடுகை ஒன்று இருக்குமே, அதுல இருக்கிற இன்பம் இவர்களுக்கு. அந்த கூட்டத்தை குறித்து, அதிகாரத்தில் உள்ளவர்களை குறித்து நேரில் பேச தைரியம் இல்லாத கோழைகள் தனியாக கூட்டம் கூடி பேசுவார்கள். That is rebellious behavior. அவர்கள் தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஆர்கியூ பண்ணிக்கொள்வார்கள். அவர்களுக்குள்ளேயே அவர்கள் அதை நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஏன் அதிகாரத்திலே உள்ளவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை அவர்களே விவாதித்துக் கொள்வார்கள். ரைட் ஃபாரம்க்கு கொண்டு வர தெரியாதவர்கள். இங்க பாருங்க, you can always give feedback to those in authority and feedback is always encouraged, but you don't take
the feedback to those in authority, but take to people who are not in authority. It is called gossip. இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற கன்சர்ன் அதிகாரத்திலே உள்ளவர்கள், மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே போய் சொன்னால், அவங்ககிட்ட போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்களே. இப்ப நீங்க டீ கடையில் பேசினா மட்டும் கேட்பாங்களோ? மாறுமோ? நான் சொல்றது புரியுதா? either you go and speak to those in leadership your concerns. அப்ப அங்க அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நம்மளை மார்க் பண்ணிடுவாங்க. see, you are self protective, you want to protect yourself, but actually you are not protecting yourself, you are damaging yourself. நான் சொல்றது புரியுதா? இவர்களுடைய தவறு தெரியாது, மற்றவருடைய தவறு தான் தெரியும். பொதுவா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மேலதிகாரத்தில் உள்ள அந்த ஒரு நபருக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஆனால் டெலிகேட்டட் அத்தாரிட்டி இருக்குது, டைரக்ட் அத்தாரிட்டி இருக்குது, அதற்கு பொதுவாக கீழ்ப்படிவார்கள் சிலர். ஆனால் டெலிகேட்டட் அத்தாரிட்டி, பிரித்து கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள். இப்ப நான் ஒரு லீடரா இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் நேரடியாக கவனிக்க முடியாது. ஸோ பீகார்ல உள்ள காரியத்திற்கு ஒருவர், இங்க சென்னையில் உள்ள காரியத்திற்கு ஒருவர், அப்புறம் ஒரிசாவில் உள்ள காரியத்திற்கு ஒருவர், அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் அந்த ப்ராஜெக்டை மேற்பார்வையிடுகிறதற்கு ஒருத்தர், நிர்வாகம் என்றால் அதற்கு ஒருத்தர், மீடியா என்றால் அதற்கு ஒருத்தர். அப்படி டெலிகேட்டட் அத்தாரிட்டி, என்னுடைய சார்பாக நான் என்னுடைய அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழுவிலே உள்ளவர்கள் என்னிடத்திலே கீழ்ப்படுகிறதை போல அந்த டெலிகேட்டட் அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். See, it is still rebellion. இது இன்னும் ரிபெலியன் தான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்ற ஆட்டிடியூடு வெரி டேஞ்சரஸ். இப்படிப்பட்ட மக்கள், அந்த பெருமை என்று சொன்னோமே, அந்த பிஹேவியர் கொஞ்சம் இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், செல்ஃப் சென்டர்ட் கான்வர்சேஷன், இதெல்லாம் இருக்கும். தங்களை குறித்தே அவர்கள் பேசுவார்கள். தே வாண்ட் டு பி நம்பர் ஒன். த ரிபெலியன் இருக்கிறவர்கள் பொதுவா அவர்கள் அந்த தலைமைத்துவ பொறுப்பை ஆசைப்படுகிறார்கள், இச்சிக்கிறார்கள். they want to be there, they want to lead. Some people have open rebellion, some are silent killers. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மூத்த மகன் ஓப்பன் ரிபெலியன், ஆனால் இளைய மகன் ஓப்பன் ரிபெலியன். மூத்த மகன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், சைலண்ட் ரிபெலியன். அதிகாரத்திலே உள்ளவர்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் செய்யக்கூடாது. they expect a perfect leader, they cannot expect a leader with some fumbles and failings. அதிகாரத்திலே உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க வச்சிருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு இவங்க கன்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. Please do know that no one is perfect and every leader will have his struggles and his weaknesses, his fumblings and failings. Let God deal with him. Pray for him. And if you don't want to be under his leadership, then you should leave, not create damage in the system. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். Rebellion is the spirit of Antichrist. Rebellion is the spirit of Antichrist. இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. It is devilish and it does not please God. அது அந்த குணத்தை உடைய அவர்களுக்கு அது நன்மையை கொண்டு வருமா? இல்லை. அவங்களுக்கு நன்மை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. It doesn't help you either, brother, sister. If you are
one with such behavior, உங்களுக்கு அது நன்மையை கொண்டு வராது. In fact, it destroys us and others. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனம். 1 Samuel chapter 15 verse 23. The Bible says that rebellion is like witchcraft. அது பில்லி சூனியம், அது விக்கிரக ஆராதனை ஆகிய காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. That is an abomination for God. அது ஆண்டவருக்கு அருவருப்பு. இங்க பாருங்க, இந்த ரிபெலியன் இருக்குதே, இது கண்டேஜியஸ். இந்த முரண்டு பிடிக்கிற அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி இருக்கிறதே, அது ஒருத்தருக்கு இருந்தா அது அப்படியே மற்றவர்களுக்கு பரவும். Rebellion is contagious. கோராவும் அவனுடைய கூட்டத்தாரும், Korah and his group, they rose up against Moses and the leadership at that time. என்னாகமம் 16 அதிகாரம் படித்து பாருங்கள். Numbers chapter 16. 14,700 பேர் செத்து போனார்கள். Those who rebelled, God dealt with them. God called leadership, God will defend. தேவன் அழைத்த தலைவர்களை தேவன் டிஃபெண்ட் பண்ணுவார். மோசே ஒரு காரியத்துல பேச வேண்டிய இடத்துல அவன் கோவப்பட்டு அடித்தான். கர்த்தர் அவனை டீல் பண்ணினார். நீ கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாய் என்று சொன்னார். God deals with his leaders and he deals with them harshly. And allow God to do that. ஆனால் இதே மோசேக்கு விரோதமாக மக்கள் பேசும் பொழுது ஆண்டவர் அவர்களை சும்மா இருக்க விடவில்லை. மீரியாம் பேசினாள். மீரியாம் குஷ்டரோகி யானாள். கோராவும் அந்த கூட்டத்தாரும் இல்லையா அழிந்தார்கள். லூசிஃபரும் அவனுடைய அந்த டீமும் தள்ளப்பட்டார்கள். ரோமர் 16 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். Let us read Romans chapter 16. ரோமர் 16 அதிகாரம் 17-18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ரிபெலியஸ் ஸ்ட்ரீக் உடையவர்கள் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். இவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திருப்பி வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 16 verse 17 and 18. ரோமர் 16 அதிகாரம் 17-18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். God hates rebellious people and he simply doesn't like it. Amen. Submitting to God. Yes, brother, I will submit to God. But submitting to people is my problem. இதுதான் நிறைய பேர் சொல்றது. There are people who rebel with God as well. But there are people who will say, I will obey God. At least they will say. They will obey God, but obeying God's people. Trusting God's leaders. Submitting to others is not something that I
லைக் டு டூ, ஐ வுட் நாட் டூ என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 13 அதிகாரம் 1-2 வசனங்கள். Romans chapter 13 verse 1 and 2. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். இட்ஸ் வெரி கிளியர். எந்த மனுஷனும், எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும், லிசன் கேர்ஃபுல்லி, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். Those who are listening to this, even if you are a leader, even if you are a believer, we all have, பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும், நம்ம எல்லாருக்கும் வேரியஸ் லைஃப் என்வாயர்மெண்ட்ல நமக்கு அதிகாரங்களை தேவன் வைத்திருக்கிறார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஆர் யூ தேர்? அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். Anyone who stands against God, will he win? தேவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் ஜெயிக்க முடியுமா? மேற்கொள்ள முடியுமா? Why even attempt it when you know that you are going to fail? ஆதலால் அதிகாரத்திற்கு ஏற்று நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு ஏற்று நிற்கிறான். அப்படி ஏற்று நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். The scripture is so clear. I will read that again. ரோமர் 13 அதிகாரம் 1-2 வசனங்கள். Let me read that in English. Everyone must submit himself to the governing authorities, for there is no authority except that which God has established. The authorities that exist have been established by God. Consequently, he who rebels against the authority is rebelling against what God has instituted, and those who do so will bring judgment on themselves. Quite scary. So, in the light of Romans 13:1 and 2, ரோமர் 13 அதிகாரம் 1-2 வசனத்தின் வெளிச்சத்தில் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள், சபையிலே பாஸ்டர், சர்ச் லீடர், போலீஸ் அபிஷியல்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இப்படி நீங்கள் வேரியஸ் அத்தாரிட்டிஸை, நீங்கள் தேவனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட அத்தாரிட்டிஸை உங்க வாழ்க்கையில பாருங்க. அஃப்கோர்ஸ் கிறிஸ்துவுக்குள் இப்ப ஆன்டி கன்வர்ஷன் லா என்ற ஒரு சட்டத்தை கவர்மெண்ட் போடும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியணுமா உங்களுக்கு கீழ்ப்படியணுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஃபார் த ஹையர் அத்தாரிட்டி சேஸ் சம்திங் எல்ஸ். தட் இஸ் டிஃபரண்ட். தட் இஸ் an exception. பிரியமானவர்களே கவனிங்க. இந்த டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, இளம் வாலிபர்கள், ஏஜ் 13 to 19, 13 வயதிலிருந்து 19 வயது வரை உள்ள இளம் வாலிபர்கள், they go through so many changes in their body and they have this identity crisis. அவர்களை நீங்கள் அந்த நாட்களிலே, அந்த வயதில் இருக்கிறவர்கள், அவருடைய உடம்பிலே பல மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகிய காரியங்கள் வரும் பொழுது they are not accepted as a child, they are not accepted as an adult, and they are battling through. Changes are taking place so quickly, and the change period, because the lack of identity, there will be a lot of rebellion. நல்லா கவனிங்க. Those who do not have a clear identity as to who they are, தாங்கள் யார் என்ற தெளிவான ஐடென்டிட்டி இல்லாதவர்கள், அப்படியே அந்த ஒரு ஸ்டேபிள் நிலையில இல்லாமல் உலாத்திக் கொண்டிருக்கிற ஒரு நபர் will have this rebellious attitude. நான் சொல்றது புரியுதா? So taking the principle from the teenager, those who do not have a clear identity
and they are not secure about their identity, they tend to rebel. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உள்ள ஸ்தானம், கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிறதான அந்த நிலை, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற அந்த அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் ஆகிய காரியத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறவர்கள், டெஃபினெட்லி the lack of identity இருக்கிறவர்கள் ரிபெல்லியஸ் ஆக இருப்பார்கள். எனக்கு தெரியும் ஒரு 2-3 பேரு எனக்கு மைண்ட்ல ஞாபகம் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை, மற்றவர்களை பார்த்து பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள். அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் இவர்களும் செய்து செய்து பார்ப்பார்கள். அந்த கம்பேர் பண்ணுகிறதும் பொறாமைப்படுகிறதும் போட்டி போடுகிறதும் ஒரு மனநிலை அவர்களை பார்த்தால் அதிகாரத்திற்கு முரண்டு பிடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். If you have a sense of identity and a sense of security, you will not rebel. Usually people say, பொதுவா மக்கள் சொல்றது, I submit to God but not to man unless I agree with him. நல்லா கவனிங்க. I repeat, usually people say, I submit to God but not to man unless I agree with him. நான் அவன் சொல்லுகிறதை ஏற்றுக்கொண்டால் நான் அதற்கு கீழ்ப்படிவேன். If I don't agree, I won't submit. இங்கே பாருங்க, only if you agree you will submit. Now that is not submission at all. I repeat, if you submit only if you like it, actually அதுக்கு பதிலா சொல்லிட்டு போயிடும், why do you call it submission? Just say I will do what I like. How does that look like? That doesn't look right, right? Your point of view, another point of view. What makes you think so sure that only your point of view is correct all the time? If you go with that attitude, you are in a very dangerous path. You cannot work with people. You will be a lone ranger. And what you sow is what you reap. You will not have people in your leadership. There are some things I don't agree with some leaders that I work with, but nevertheless I do submit. Not on major convictions that I sit down and talk. And if I don't agree, I would tell them that I have little problem with that and I would like to be released from that responsibility if possible. அப்படி நான் பேசுறது உண்டு. We cannot separate our submission to God's inherent authority from our submission to his delegated authority. All authority originates from him, as we read in Romans 13:1 and 2. ரோமர் 13:1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கிற பிரகாரம் எல்லா அதிகாரங்களும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தங்கள் கண்களுக்கு நியாயமாய்ப்பட்டதை செய்தார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம். People were doing what was right in their own eyes. நியாயாதிபதிகள் புஸ்தகம். கண்களுக்கு சரியாய்ப்பட்டதை செய்தார்கள். ராஜா இல்லை தேசத்துல. ஆமென். நேபுகாத்நேசார் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். தேவ ஜனங்களை சரிப்படுத்துவதற்கு, டீல் பண்ணுவதற்கு, to bring judgment upon God's people. God used Nebuchadnezzar. God will use even heathen kings and people
to deal with his people. God is sovereign over every nation. God is sovereign over the world. அவருடைய ஆளுகை எல்லாவற்றிலும் இருக்கிறது. To rebel against those authorities is to rebel against the ordinance of the Lord or God himself. And those who do only bring judgment on themselves. ரொம்ப கவனமா இருக்கணும் பிரியமானவர்களே. அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிக்கிற தன்மை ஒரு டிமானிக் பிஹேவியர். ஆண்டவருக்கு நான் கணக்கு ஒப்புவிப்பேன், நான் மனிதனுக்கு கணக்கு ஒப்புவிக்க மாட்டேன். ரிப்போர்ட்டிங். You tell people to report, they don't want to report. Recently I had a staff who doesn't want to report. I told him, if you're not reporting, you're not staying in the team. Just don't want to report. I'm not used to it. You get used to it. If you're not used to it, then you better leave. However talented you are, you're not going to be part of the team. Tell him once, tell him twice, tell him thrice, still doesn't want to do it. Doesn't like to report. இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 4:2 என்ன சொல்லுகிறது? 1 Corinthians 4:2. 1 கொரிந்தியர் 4:2. மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். இங்க பாருங்க, உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லல, உண்மை உள்ளவனாய் இருப்பது அவசியம் என்று சொல்லல, உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அதிசயமாம், அவனுக்கு அவசியமாம். For a steward, he must be seen faithful. No, but I'm faithful. No. The Bible says you must be seen faithful. And how do you make yourself to be seen faithful? Reporting. Government wants you to report your finances. Taxing. ஆகிய காரியங்கள். You must do that. Government உடைய requirement. Your books must be open for government to see if you are running a public institution, and that is to be seen faithful. Somebody endorses your faithfulness. The auditor does that. The government does that. நான் சொல்றது புரியுதா? You must be seen faithful. Accounting, auditing, இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அதெல்லாம் சப்மிட் பண்ணணுமா? கர்த்தருக்கு நான் நேரா கணக்கு கொடுக்கிறேன், சபையில உள்ள எல்லா காணிக்கைக்கும் பாஸ்டர் மாதிரி சொல்றாங்களே. No, it has to be accounted. Every paisa that you collect from the public should be accounted, should be ratified by few people and by authorities. It's public money. அதிகாரத்திற்கு முரண்டு பிடிக்கும் பொழுது அது முள்ளிலே உதைக்கிறதற்கு சமம். ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். Partial obedience is not obedience. முழுமையாய் கீழ்ப்படிவது தான் கீழ்ப்படிவது. பகுதியாய் கீழ்ப்படிவது, partial obedience is not obedience. நான் சொல்றது புரியுதா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 Samuel chapter 15. அமலேக்கியர்களை முற்றிலுமாய் அழித்து விடு. இல்ல, முற்றிலும் அழிக்கல. அங்கே பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி, நீ ராஜாவா இராதபடிக்கு நான் தள்ளிவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளினார். எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுவார்? இப்படி ரிபெல்லியஸ் பர்சனை அல்லது பொதுவாக குற்றத்திலே இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுவார்? நல்லா கவனிங்க. 1, ஆண்டவர் மனசாட்சியில ஒரு உணர்த்துதலை கொண்டு வருவார். ஆனால் சில வேளைகளில் இந்த மனசாட்சி சூடுண்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கும். And when God is dealing with you at the conscience level, that doesn't respond because it is seared like a hot iron. எந்த உணர்வும் கிடையாது. சூடுண்ட மனசாட்சி, உணர்வு இல்லை.
அந்த லெவல்ல ஆண்டவர் என்கேஜ் பண்ணுவாரு. என்கேஜ் பண்ண முடியலனா, இஃப் யூ நாட் ரெஸ்பாண்டிங், காட் வில் பிரிங் அ ப்ராஃபட்டிக் மெசஞ்சர். ஆண்டவர் உங்களை சரிப்படுத்துவதற்கு, உங்களுடைய குறைகளை காட்டுவதற்கு, உங்களுடைய சரியில்லாத காரியத்தை சொல்லுவதற்கு கர்த்தர் ஒருவரை கொண்டு வருவார். ப்ராஃபட்டிக் மெசஞ்சரை கொண்டு வருவார். தாவீது தவறு செய்யும் பொழுது நாத்தானை கொண்டு வந்தார். சவுலை கரெக்ட் பண்ணுவதற்கு சாமுவேலை ஆண்டவர் கொண்டு வந்தார். மூன்றாவது, அதற்கும் கீழ்ப்படியாவிட்டால் then the judgment of the Lord will come. First conviction, இரண்டாவது prophetic messenger. First inner conviction, இரண்டாவது prophetic messenger, மூன்றாவது God's judgment. You don't want to go to the third level, I'm sure. Amen. It's a very, very dangerous thing. I'm glad I chose to talk about it. இதை குறித்து பேசுவதற்கு, அதுவும் பெருமைக்கு அடுத்து அதை ஓவர் கம் பண்ணுவதை குறித்து பேசினதற்கு பிறகு இந்த முரண்டு பிடிக்கிற தன்மையை குறித்து பேசுவது ஏற்றதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். புக் ஆஃப் ரெவலேஷன் நீங்கள் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபைகளுக்குள்ள கடிதம். 4 காரியங்கள் எல்லா சபைகளுக்கும், அந்த 7 சபைகளுக்கும் ஆண்டவர் 4 காரியங்களை செய்கிறார். ஒன்று, கமெண்டேஷன், பாராட்டு, அதாவது நல்ல காரியங்களை பாராட்டுறார். இரண்டாவது கரெக்ஷன், சரியில்லாத காரியங்களை கரெக்ட் பண்ணுகிறார். நம்பர் 3, வார்னிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இஃப் யூ டோன்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப், வாந்தி பண்ணி போடுவேன், நீ அனலும் இன்றி குளிரும் இன்றி இருக்கிறாய், அது கரெக்ஷன். அது இருக்கிற நிலைமையை சொல்லுகிறார். நீ சரிப்படாவிட்டால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். தி வார்னிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இங்க பாருங்க, மெச்சிக்கொள்ளுகிறார், கமெண்டேஷன். இரண்டாவது கரெக்ஷன், தவறை சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது, அந்த கரெக்ஷனை எடுத்துக்கொள்ளலன்னா ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லுகிறார். நாலாவது, நீ அந்த கரெக்ஷனை எடுத்துக்கொண்டால், நீ ஜெயம் கொண்டால் வாக்குத்தத்தம். If you are an overcomer, then there is a promise. There is no promise for God's people in the New Testament without you and I being an overcomer. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவனோ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். Amen. Rebellion and witchcraft. NIV Bible, for rebellion is like the sin of divination and arrogance like the evil of idolatry. For rebellion is like the sin of divination and arrogance like the evil of idolatry. Rebellion is as witchcraft. That is what the Bible says. தமிழ் பைபிள்ல 1 சாமுவேல் 15:22, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அது 22, நான் 23. இங்க பாருங்க வசனம் 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும். இரண்டகம் பண்ணுதல்னா பிரிவினை உண்டாக்குறது. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் ரிபெல்லியன் அகெயின் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தார். This is a serious
truth. If you can't reconcile with this truth in your life, you are going to be facing the destruction if you continue to remain in that deceptive behavior. நீங்கள் இந்த கீழ்ப்படுகிற வேண்டிய முக்கியமான காரியத்துல சரியா இல்லைன்னா இந்த காரியத்துல உங்களுக்கு அது ஆபத்து, உங்களுக்கு அது ஆபத்து. நெக்ஸ்ட் செஷன்ல let me talk about layers of authority in our society. நம்முடைய சமுதாயத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆர்டர், சமுதாய வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே, பொதுவாக the larger society in the civil environment, government, அரசாங்கம், திருச்சபை, குடும்பம், சமுதாயம் ஆகிய காரியத்திலே நமக்கு இருக்கிற ஆளுகை. இந்த காரியத்தை நாம் படித்து எப்படி இதை மேற்கொள்வது, how to overcome it, எப்படி நாம் இந்த டெண்டன்சிலிருந்து பிரேக் ஃப்ரீ பண்றது என்ற காரியத்தை நாம் படிக்க போகிறோம். பட் டுடே I have described, in the sessionல I have described very clearly how this will manifest. இந்த டெண்டன்சி எப்படி வெளியாகும் என்பதை மிக தெளிவாக நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். I believe God is doing a surgery. உள்ளான காரியத்தை அவர் சரிப்படுத்துகிறார். விட்டு கொடுப்போம். ஆமென். Sometimes amongst your peers, rebellious behavior will be celebrated. நான் பாரு, அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன் பாரு, ஹீரோ மாதிரி ஒரு சில, எனக்கு வாயில கடினமான வார்த்தை வருது, இந்த புடுங்கிங்க இல்ல 1-2 அப்படி நிற்கும். இந்த கிளறி விட்டா ஒரு ஹீரோ மாதிரி, அவங்க பியர்ஸ்குள்ள ஒரு ஹீரோ மாதிரி. யூ ஆர் நாட் a hero சார், யூ ஆர் a zero in the sight of God. நான் கேள்வி கேட்கிறேன் பாரு, தலை எப்படி மிரளுது பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணி பப்ளிக் ஃபாரம்ல அப்படி கேள்வி கேட்கிறதற்கு துணிகிற ஆட்களை பார்க்கலாம். And if people like that usually does that when I am a leader in any environment, they will face the consequences of that almost immediately. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு 10-12 years back, we did a conference, cell conference for pastors and church leaders. Cell conference for pastors and church leaders. ஒரு 500 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 500 delegates சாந்தோம்ல தியான ஆசிரம் என்ற ஒரு இடத்துல வைத்திருந்தோம். Let me tell you, we did that for free. It was a free conference. எங்களுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாச்சு. In those days, few lakhs is a lot of money for us. But church leaders equip பண்ணணுங்கிறதுக்காக நடத்தணும். 500 pastors வந்திருந்தாங்க. It was a 2-day conference. யாரு நீங்கள் தங்குவதற்கு இடம் வேணுமோ கேளுங்கன்னு சொல்லி அவர்களுக்கும் நாங்க வெரி 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 லோ பட்ஜெட்ல, அதாவது அவங்க பே பண்றது, அந்த சாந்தோம் தியானாசிரம்லயே இருந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் புக் பண்ணி, இங்க பாருங்க, எல்லாருக்கும் போகும் பொழுது ஒரு செட் புக்கு ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இட் வாஸ் சம்திங் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் டூ. எனக்கு ஒரு லீடிங் இருந்ததுனால அதை நான் செய்தேன். No one sponsored, no one was the speaker with me. I was the only speaker. Each day, 5 sessions, 9 to 5. 10 sessions நானே பண்ணேன். And it was a very good conference. நல்லா கவனிங்க. 2வது நாள் 5 மணிக்கு முடிக்கணும் கான்ஃபரன்ஸ், ஃப்ரீ புக்ஸ்.
இங்க பாருங்க 5:10 ஆயிடுச்சு, இன்னும் முடிக்கல, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 5:10. சரி, 5:10க்கு நானும் முடிக்கல, நீ போகணும்னு சொன்னா நீ தாராளமா என்ன பண்ணலாம், நீ போகலாம். ஆனா பின்னால லாஸ்ட் ரோல இந்த மாப்பிள்ளை பெஞ்சும்பாங்களே ஸ்கூல்லலாம், அந்த மாதிரி அந்த லாஸ்ட் ரோல இருந்த ஃபியூ பீப்புள், அங்க லேசா ஒரு சலசலப்பு இருந்தது. நான் அங்க மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். 5:10க்கு மேல அவர்களுக்குள்ள என்ன பேசினாங்களோ தெரியல, அதுல ஒரு ஹீரோ எழும்பிட்டாரு. லாஸ்ட் ரோல இருந்து டக்குன்னு எழுந்துச்சு நின்று, மணி 5:10 ஆச்சு, எப்ப முடிப்பீங்க அப்படின்னு ஒரு குரல் எழுப்பிட்டாரு. See, we are recording that and the session is going on and I'm speaking, and mind you, it's a free conference, you didn't pay for it. நீ காசு கட்டல, இது ஓசி கான்ஃபரன்ஸ். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ எழுச்சு நின்று கேள்வி கேட்ப? உனக்கு வீட்டுக்கு போகணும்னா நீ வீட்டுக்கு போகலாமே, உன்னை யாரு போக வேணான்னு சொன்னது? யாராவது ஸ்டாப் பண்ணாங்களா? How dare you stand up and raise your voice, trying to be a hero in the crowd. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி ஷேக் ஆயிட்டேன். பிரதர், எக்ஸ்கியூஸ் மீ, I'll finish in another 10 minutes. I'm sorry, I'm exceeding the time அப்படின்னு முதல்ல immediate reaction சொல்லிட்டேன். But then there was a disturbance in my spirit and I felt I should deal with this individual. As much as he stood up publicly and raised that, I must deal with him publicly என்ற ஒரு ஸ்ட்ராங் லீடிங் எனக்கு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஸ்டாப் பண்ணிட்டு, பிரதர், யார் அது? Who is that? Can you stand up again? Who is the one who raised your voice? Can you stand up again? How dare you raise your voice and bring this objection? ஏன் அந்த ஓசி புக்கு தானே உனக்கு வேணும்? வாலண்டியர்ஸ் கவனிங்க, அந்த ஆளுக்கு அந்த ஓசி புக்கை கொடுத்து அனுப்புங்க. நான் இன்னும் ஒரு 20 minutes பேச போறேன். I don't care. I'm going to extend my time. And those of you who want to go with that rebellious individual, the rest also can follow suit. We have books free for you. We are not stopping you from going, but don't stop me speaking. Who are you to control me? என்று நானு I have to correct him and put him in his place in the public space. அதாவது கூட்டத்தில் ஹீரோ மாதிரி ட்ரை பண்றது. உடனே டிசப்பியர் ஆயிட்டான், பயந்துட்டான். உடனே எங்களுடைய கேமராமேன்லாம் கேமராவை திருப்பி they try to shoot the fellow, அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு. He got scared, he ran away. அவ்வளோ பயம் இருக்குல்ல, குரல் எழுப்பின ஹீரோ மாதிரி. இந்த மாதிரி ஜீரோஸ் எல்லாம் ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருந்தா we can put them in their place. வீக் லீடர்ஸ் இருக்கிறனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எழும்புவாங்க. Deal with them. If you're a leader, deal with such individuals. சப் குரூப்லாம் ஃபார்ம் பண்றவங்க இருந்தாங்கன்னா I usually call them and talk to them. You want to be leader, start your own group outside, not inside my group. நான் சொல்றது புரியுதா? Rebellion that needs to be dealt with. God dealt with rebellion very harshly, and as God's leaders we must deal with rebellion in the team clearly. Amen. Next session we will get into the aspect of how to overcome, and of course we will look at few more dynamics of or negative dynamics, so to speak, of this rebellious behavior. Amen. ஜோமன்லாமா, நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக, கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஆண்டவரே, இது மாதிரி ஆண்டவரே கிளியரா பைபிள்ல இருந்து நாங்கள் போதனைகளை கேட்பது இல்லை.
ஆண்டவரை இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நிறைய சர்ஃபேஸ் பண்ணுகிறதை நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவரே வசனத்தினால அவர்களை கரெக்ட் பண்ணணும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் கடைசி நாட்கள்ல நீ எப்படி டீல் பண்ணணும்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது, அவைகளை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். இப்படிப்பட்ட மக்களுக்கு வேர்ட் ஆஃப் காட உபதேசம் பண்ண, கடிந்து கொள், சீர்தூக்கு, நீதியை படிப்பி என்று சொன்னார். லார்ட், மே வி ஸ்பீக் த வேர்ட் கிளியர்லி டு such people. தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள் தான், தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறவர்கள், those who do not have the fear of God are the ones who will rebel. ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் உண்டாவதாக. rebellious people, ஆண்டவரை மனம் திரும்ப மனசாட்சியிலே கிரியை செய்வீராக. ஆண்டவரை அவர்களை கரெக்ட் பண்ணுவதற்கு ஆட்களை எழுப்புவீராக. we don't want to see judgment, we want to see them changed. thank you Lord. எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். praise the Lord. yes, it was a little strong message, but nevertheless it is a message from God and it's a message from the Bible. இது கடினமான ஒரு செய்திதான், ஆனாலும் தேவனுடைய வசனத்திலிருந்து உண்டாகிற செய்தியா இருக்கிறபடினால we have to respond. Amen. Thank you. God bless you. See you in the next session.